லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும், ஆக்சுவலாக அது செகண்ட் சான்ஸ் கிடையாது, அது ஒரு 100வது சான்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு தப்பு நடந்திருக்கும் போது சரி இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிருப்போம். செகண்ட் நடக்கும் போது சொல்லியிருப்போம், கேட்டிருக்க மாட்டாங்க. தேர்டு நடக்கும் போது மன்னிச்சு விட்டுருப்போம். ஃபோர்த்து நடக்கும் போது கண்டுக்காமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி இவ்வளோத்தையும் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்காமல் இதுக்கப்புறம் இது சரி வராதுப்பா அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம லைட்டாக விலகி போக ஆரம்பிப்போம். அப்போதான் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோம், நம்ம போய் ஒரு சான்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை ப்ளீஸ் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுத்துருப்போம். ஆனா என் லைஃப்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த சான்ஸ் கொடுத்த யாருமே என் கூட இப்ப கிடையாது. செகண்ட் சான்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாம இவ தானே நம்ம கூட தானே இருப்பா அப்படின்னு லெத்தாஜிக்கா தான் நம்மள எடுப்பாங்களோ இல்லையா, தப்பா உணர்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துட்டு அங்க போகும். அப்ப நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கும் போது உடனே நம்ம கெட்டவங்களாயிடுவோம். அண்ட் இது லூப்லயே தான் போயிட்டு இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. நிஜமாவே மனசறிஞ்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 100வது சான்ஸ் எல்லாம் தேவைப்படாது, 2வதுலேயே திருந்திடுவாங்க. இதெல்லாம் ஒரு சாக்கு, நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளோட கேரக்டரையோ நம்மளோட ஆக்ஷனையோ ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான் பீப்பிள். ஓகே, பை.